வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. அப்போ காவேரி வராங்க. வந்தவொடனே எல்லாருமே சேர்ந்து பேசுகிறாங்க. அவளுக்கு நல்ல மொக்கை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா. பாவண்டி அவளை ரொம்ப நோகடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அவளுக்கு இதெல்லாம் வேணும், அவள் வேணும்னு தானே அஜயை கல்யாணம் பண்ணிட்டு வந்தா, அதுவும் காவேரியை கஷ்டப்படுத்தணும்னு தானே வந்தா, அதனால தான் நல்லா மொக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அக்கா நீ வேஸ்ட்டுக்கா, நல்லா 4 அடி கொடுத்துட்டு அவகிட்ட நீ பேசியிருக்கணும், அடிக்காமல் பேசுறியக்கா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. ஏய் அவளை ரொம்ப பேசியாச்சு, ரொம்ப அவமானப்பட்டுட்டா, இன்னும் அடிக்க வேற செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க சாரதா. எல்லாருமே பார்க்குறாங்க. அம்மா என்னம்மா யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா காவேரி 2 பேருமே கேட்குறாங்க. அவங்க அம்மா அப்போ கூட திரும்பியே பார்க்கல. அம்மா என்னம்மா யோசிச்சுட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவாடி ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எல்லாரும் சேர்ந்து ராகினியை திட்டிட்டீங்கல்ல, அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா ஆச்சு உனக்கு, ஏம்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்குறாங்க. ஆமாடி அவள் சின்ன வயசில் நம்ம வீட்டுக்கெலாம் வருவா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, உங்கள் கூடலாம் சேர்ந்து பழகுவா பேசுவா, ரொம்ப நல்ல பொண்ணுடி, இப்போ தாண்டி அவளுக்கு புத்தி மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. இருந்தாலும் அவள் படுற கஷ்டம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்றாங்க. என்னாச்சு சாரதா உனக்கு, நீயா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அவள் இப்போ ரொம்ப மோசமாக இருக்கா, அதனால தான் திட்டு வாங்கினா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து அவங்க அம்மாவை பேசுகிறாங்க. என்ன ஓவராக பண்ணுறீங்க, ரொம்ப பாசமும் உங்களுக்கு ராகினி மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் எல்லாம் 4 பேரும் ஒன்றா சேர்ந்தீங்கன்னா என்னை நல்லா மொக்கப்படுவீங்க, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கேருந்து போகிறாங்க. அப்படியே எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரி சரி டைம் ஆகுது, அவர் வந்துட்டு ஆஃபீஸ் போகணும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் அந்த அப்பள அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்னை வச்சு நீ ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொன்னல, அது நீ இன்னும் எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாரு. ஆமாம் ஆமாம் ஆமாம்மா வாங்க 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 நம்ம கார்டனுக்கு போகலாம், போன வாட்டி எடுத்த மாதிரி சூப்பராக உங்களை அழகாக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. விஜயும் வராரு, அங்கேருந்து சாரதாவும் வராங்க, பாட்டி எல்லாருமே இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் தான் எங்களோட விஐபி, அம்மா அப்பளை கட்டை உங்ககிட்ட கொடுப்பாங்க, அதை அப்படியே கையில் வாங்குங்க, சூப்பராக நான் வந்து உங்களை வீடியோ எடுக்கிறேன், சூப்பராக அப்படியே நல்லா ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா கிட்ட வந்து நில்லுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிடுறாங்க. அப்படியே தள்ளி தள்ளி அப்படியே கிட்ட வர கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. அம்மா ஒரு டே வீட்டுக்கு போயிடுவ போல இருக்கே, அவர் கிட்ட வாமா, வந்து நில்லு, அப்பளக்கட்டு அப்படியே அவர்கிட்ட கூட ஒரு வாங்குற மாதிரி பண்ணுவார், அப்போதாம்மா ஸ்டில் அழகாக வரும், அப்போதாம்மா அப்பளம் நல்லா போகும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க அம்மா அப்பளக்கட்டை கொடுக்குறாங்க. விஜய் வாங்குறாரு, சிரிச்சிட்டே இருக்காரு. அம்மா நீ சீக்கிரம் ஸ்டில் எடுமா, எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. கொஞ்ச நேரத்தில் எடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. வீடியோலாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட சொல்கிறாங்க. சரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து போகிறாரு. ஏய் காட்டுடி ஃபோட்டோவை நானும் பார்க்குறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா இப்போல்லாம் காட்ட முடியாதுமா, இதை எல்லாமே நான் வந்துட்டு விளம்பரமாக கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற? ஆமாம்மா நான் பேப்பரில் கொடுக்க போகிறேன், இங்கே பார்த்தீங்களா விஜய் வந்துட்டு அப்பளக்கட்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சூப்பராக கொடுக்க போகிறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் இதெல்லாம் அவருக்கு தெரியுமாடி, அவர் ஏதாவது கோவப்பட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா அவர் தாம்மா சொன்னார் இன்னும் இந்த அப்பள பிஸ்னஸை நல்லா பெருசாக்கணும்னு சொல்லிட்டு, அதனால தான் நான் பேப்பரில் விளம்பரம் கொடுக்க போகிறேன், நீ பேப்பரில் வந்தவொடனே பாருமா, ரொம்ப சந்தோஷப்படுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. சரிடி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. யோசிக்கிறாங்க எப்படி கொடுக்கலாம் விளம்பரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க காவேரி. ஏன்னா இவர் அப்பளத்துக்கு வந்து நல்லா ஸ்டில்லெல்லாம் கொடுக்குறாரு, எவ்வளோ சேஞ்சா, பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே. பரவாயில்ல நம்ம அப்பள பிஸ்னஸ் டெவலப் ஆனால் போதும் நமக்கு.